வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நிறைய எண்ணெய் செலவில்லாம மசாலாலாம் உதிர்ந்து போகாம ஒரு சிம்பிளான சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம தோசைக்கல்ல இல்லை ஒரு ஷாலோவான இரும்பு கடாயிலேயே வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே சூப்பராக வரும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு. பெரிய பழமாக இருக்கிறதுனால நான் பாதி எடுத்துருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா 2 பக்கமும் அந்த மசாலாவை தடவி விட்டுறணும். உள்ளேயும் நல்லா மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுருங்க. எல்லா மீன் துண்டுகள்லையும் இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக எல்லாம் கோட் ஆகுற மாதிரி தடவி வச்சிடணும். எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ இதை மினிமம் ஒரு மணி நேரமாவது நம்ம மேரினேட் பண்ணோம்னா தான் மீனில் மசாலாலாம் இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு அடிகனமான கேஸ்ட் அயர்ன் பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீனையுமே போட்டாச்சு. ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ஒரு கேஸ்ட் அயர்ன் இரும்பு கடாய் இல்லை இரும்பு பேனில் செஞ்சிங்கன்னா அடியிலலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நம்ம சேர்த்த எண்ணெயே இன்னும் நிறையா இருக்குது. இந்த சைடும் ஃப்ரை ஆகுறதுக்கு இதுவே போதுமான அளவாக இருக்கும். எல்லா மீனையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சூப்பராக ஃப்ரை ஆகி நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மசாலா தான், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.